விளையாடு காத்தருளும் இறைவானே எங்கும் இறைந்தாய் எல்லையிறாய் எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவரே நெஞ்சம் துணிய துணையாய் வருவார் நீ வரை உணர்வுகள் பெருகிற செய்வார் உலகில் உறுதியை பெரிதாய் தருவார் நடிகை ஜென்சி அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். தேனியில சூப்பரான ப்ரோக்ராமுக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஸோ எக்கோ சேம்பர் டீமுக்கு நம்ம இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்றதோட விட்டுறாம இந்த ப்ரோக்ராமை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு ஷெட்யூல் அமைச்சு கொடுத்து அந்த ஷெட்யூல்ல இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு பக்கத்துல மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. கம்பெனியோட வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன் பிளஸ் பிளாட்டினம் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இங்க இந்த ஹாலுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா சார் உங்களை பத்தி சொல்லியே ஆகணும். இன்னைக்கு டெக்னாலஜி யாரெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், மொபைல் போன் டெக்னாலஜி எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லைங்களா? இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பண்றாங்க, யூடியூப்ல பண்றாங்க. சோ பண்ற எல்லாருமே வெற்றியாளரா மாறி இருக்காங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. மாறி இருக்காங்களா? இல்ல. ஆனா சாருங்க என்ன அப்படின்னா எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு நிறைய இளைஞர்களை சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்ற இலக்கோட தான் கூட பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே அச்சீவரா உருவாக்கி இன்னைக்கு எலைட் கேம்பர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெக்னாலஜி மூலமா தான் கூட பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அச்சீவர்ஸையுமே உலகத்துக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு இந்த ஹாலுக்கு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டா வருகை தந்திருக்காங்க. மிஸ்டர் பூமிநாதன் சார், வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் பிளாட்டினம் எக்ஸிகியூட்டிவ் சார். அவங்கள நம்ம ஜென்சி ப்ரோக்ராம் சார்பா வருக 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 அப்படின்னு தேனி மண் சார்பா வரவேற்றுக்கலாம். சாருங்க படிச்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் இளைஞர்களை சம்பாதிக்க வைக்கணும்னு பண்ணாங்க. அடுத்து வரக்கூடிய நபர் பார்த்தோம்னா இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லலாம். எப்படி அப்படின்னா தன்னுடைய 24வது வயசுல எல்லாருக்குமே சாரு எம்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு, கார் வாங்கணும்னு ஆசை இருக்குதா, பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குதா சொன்னாங்க இல்லைங்களா? சரிங்களா? சாருங்க தன்னுடைய 24வது வயசுல உங்களுக்கு சொந்தமா ஒரு பென்ஸ் கார் நீங்க சம்பாரிச்சு வாங்கினா எப்படி இருக்கும் சார்? அப்படிப்பட்ட நபர் தான் சார். தன்னுடைய 24வது வயசுல சொந்தமா மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கி இன்னைக்கு அந்த கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சாருங்க மட்டும் கிடையாது, சாருடைய டீம்ல வர்ற நபர்களை நிறைய சாருடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா ஒன்லி ஜென்சியை தான் டீமுக்குள்ளேயே அசோசியேட்டா கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோட அடுத்த விஷயம் பார்த்தோம்னா 2500 நபர்களுக்கு மேல தன்னுடைய திருமணத்திற்கு 2500 நபர்களுக்கு மேல இன்வைட் பண்ணி ₹1 அப்பா அம்மா செலவு பண்ணாம அவரா சம்பாதிச்சு சுயமா செலவு பண்ணி திருமணத்தை நடத்தின நபர் தான் சாருங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஒரு சீஃப் கெஸ்டா போனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சார் அவங்க பிசினஸ்குள்ள வந்து தன்னுடைய வளர்ச்சியை காமிச்சு கொடுத்தோட விளைவு தான் படிச்ச ஸ்கூல்லயே சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்துற அளவுக்கு
அளவுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புல பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மிஸ்டர் ஜி கார்த்திகேயன் சார் ஐடிசி எமரால்டு சார் அவங்கள தேனி ஜென்சி ப்ரோக்ராம் சார்பா மனதார வெல்கம் பண்ணிக்கலாம். சோ சார் அவங்க மட்டும் கிடையாது, நம்மளுடைய தேனி ஏரியால நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல பார்ப்போம். சோ இத்தனை நபர்கள் இப்போ சார் அவங்க பென்ஸ் கார்னு சொன்னோம், முன்னாடி சார் அவங்க பார்த்தோம் இல்லைங்களா, சார் அவங்க பயணம் பண்ற கார் வந்து BMW. சோ நம்ம எதெல்லாம் கனவு இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த இன்னைக்கு அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்க நமக்கு ஸ்பெஷல் கெஸ்டா சீஃப் கெஸ்டா வருகை வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு மீட்டிங் ஜென்சி அப்படின்ற பேர்ல ஒரு மீட்டிங் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இது சாதாரண மீட்டிங் கிடையாது. நம்மளுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புக்குள்ளதான் நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சும்மா வந்தோம் கை தட்டினோம் விசில் அடிச்சோம் அப்படின்றது இல்லாம நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். நமக்கு இங்க என்ன கிடைக்குது? இப்ப தலைவர்கள் லீடர்ஸோட ஸ்பீச் ஒவ்வொன்றும் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளுடைய எதிர்காலத்தை விதைக்கக்கூடிய ஒரு விதையா மாறும். எப்போ இங்க நம்ம உட்கார்ந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதை பயணிக்கும் போது, அந்த மாதிரி பயணிச்சதுனால 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே வெஸ்டர்ன் காட்ஸ் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட்ல ஒரு ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சாருங்க வழிகாட்டுதல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சதோட விளைவு இன்னைக்கு அதே இடத்துல ஒரு சீஃப் கெஸ்டா மேடை ஏறி வெல்கம் ஸ்பீச் கொடுக்கிற அளவுக்கு என்னை உருவாக்கி கொடுத்திருக்குது. அப்படின்னா இது எப்படிப்பட்ட வாய்ப்பு? சோ இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொரு ஜென்சிஸையும் அவங்கள மாதிரி உருவாக்குறதுக்காக மட்டுமே இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவங்க வருகை தந்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை மாறினது மாதிரி நம்மளுடைய ஆசை கனவு ஒரு நல்ல பிரீமியம் கார் வாங்குறதா இருக்கட்டும், BMW காரா இருக்கட்டும், பென்ஸ் காரா இருக்கட்டும், பைக் வாங்குறதா இருக்கட்டும், நல்லா சுத்தி பார்க்கறதா இருக்கட்டும், அத்தனை விஷயத்தையுமே முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீ வெளிநாட்டு டூர் போறது, வாழ்க்கை அப்படின்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எங்க எல்லாத்துக்குமே காமிச்சு கொடுத்து இந்த வழியில வந்தா நீங்களும் வாழ முடியும் அப்படின்னு எங்களையும் வாழ வச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம எல்லா நபர்களுடைய வாழ்க்கையையும் மாத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அருமையான வேலையில வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சார் உங்களுக்கு ஒரு உற்சாகமான பாராட்ட கொடுத்துடலாம். என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சார் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா சார் உங்களை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு கம்மியான வயசுல தன்னோட 24வது வயசுல சொந்தமா இன்னைக்கு பென்ஸ் கார் வாங்கி டிராவல் பண்ற அளவுக்கு தன்னை மாத்திருக்காங்க. அவரோட லைஃப்ல இன்னைக்கு தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காமிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சார் உங்களையும் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு ரோல் மாடலா தன்னை வந்து மாத்திருக்காங்க, இந்த சொசைட்டில காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட விஜயகுமார் சார் சொல்லிட்டு போனாங்க. அது எப்படி சாத்தியம்? 24 வயசுல எப்படி உனக்கு பென்ஸ் கார் வந்து அச்சீவ் பண்ண முடியும், அதாவது வாங்க முடியும்? தான் படிச்ச ஸ்கூல்லயே சீஃப் கெஸ்ட் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். சார் பேசி போனதுக்கு அப்புறம் ஓடிட்டு இருக்கா. அது எப்படி, எந்த துறையில அப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீ ஓடிட்டு இருக்கோம். அந்த சீக்கிரட்டை அவரோட வாயாலேயே சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கலாமா? நல்ல ஒரு உற்சாகமான பாராட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம சார் உங்களை வந்து இன்வைட் பண்ணிடலாம். சாரோட வாயாலேயே நம்ம கேட்க போறோம்.
எப்படி எப்படி ஜெயிச்சாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்காக கொடுக்கறதுக்காக இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் பண்றதுக்காக நம்ம இன்வைட் பண்ணக்கூடிய லீடர், இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் எமரால்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்னைக்கு மதுரையில இருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் ஜி கார்த்திகேயன் சார். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். சார் உங்களை ரெகக்னைஸ் பண்றதுக்காக நம்ம இன்வைட் பண்ணக்கூடிய லீடர், all RTC leaders, welcome on the stage. நல்ல ஒரு உற்சாகமான பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் சார். நம்மளோட பலத்த பாராட்டுகளோட சார் உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணலாம். தேனியில ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்சி ப்ரோக்ராம் எக்கோ சேம்பர் வந்து கிட்டத்தட்ட 11 இடத்துல, எத்தனை இடத்துலங்க 11 இடத்துல அந்த ப்ரோக்ராம் பண்ணி 8வது ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இந்த 11 ப்ரோக்ராம்ல நம்பர் 1 ப்ரோக்ராமா தேனி ப்ரோக்ராம் மாறுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாம் ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? பேசலாமா உங்களோட? இந்த ஆமானா இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. ஆமானா எனக்கு என்ன புரியும்? பேசலாமா அவங்களோட? சாரே எல்லாமே என்னை பத்தி சொல்லிட்டாரு, எம்சிஏ சொல்லிட்டாரு. நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்றதா இப்ப நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கல்யாணத்துல இருந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட் எல்லாம் சாரு சொல்லியாச்சு. நீங்க அப்படிலாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். நீங்க பாக்குறத பார்த்தா என்ன சக்திவேல் கவுண்டர் மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. நட்சத்திர ஜன்னலில் வானேமட்டி பாக்குது அந்த மாதிரி சக்திவேல் கவுண்டர்லாம் இல்ல. ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையில நிறைய புஸ்தகங்கள் படிக்கிற ஒரு அனுபவத்துல வந்து ஒரு புக்கு படிக்கும் போது ஒரு வாக்கியம் வந்து என் வாழ்க்கையை மாத்துச்சு. MBA இன்டைரக்ட். சரி, இதுல என்ன சார் இதோட பிளஸ் சொன்னீங்க, இதுல மைனஸ் என்ன சார்? ஒண்ணுதான், பால் சுத்தமா இருந்தா பத்தாது. பால் ஊத்துற பாத்திரம் கூட என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இல்ல பால் என்ன ஆயிருங்க? கெட்டு போயிடும். இந்த துறை நல்ல துறையா இருந்தாலும் இந்த துறையில நல்ல கம்பெனி சூஸ் பண்றது நாம கையில தான் இருக்கு. அதுதான் கடவுள் நமக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு. அப்படி 14 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் கம்பெனி, இந்தியன் ப்ராடக்ட், 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அட் பிரசன்ட் இந்தியா நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் தான் மைலேஷியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட் பேக். இது ஒரு இந்தியன் கம்பெனி, இந்தியன் ப்ராடக்ட்ஸ், ரைட்டா? நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க பேக். நம்மகிட்ட மொத்தம் 6, இப்போ ஒண்ணு சேர்த்து 7 பிராண்ட் தராங்க இந்த கம்பெனி. எத்தனை பிராண்டுங்க? 7 பிராண்ட். 7மே சூப்பர் பிராண்டுன்னு சொல்றாங்க. அது நாங்க பிராண்ட் விசஸ் சூப்பர் பிராண்ட். என்கிட்ட 2 கார் இருக்குங்க. ஒண்ணு இந்த பார்க்கிங் பக்கத்துல 200 மீட்டர் பார்க்கிங் இருக்கு, TN 58 BF 3760, 59,50,000 ரூபாய் மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு கார் என்கிட்ட இருக்கு. இன்னொரு கார் தார் ஒண்ணு இருந்துச்சு, இப்பதான் வித்தேன், பேக் பெயின் ஆகுதுன்னு. இன்னொரு கார் இப்போ ஒண்ணு ஒரு குட்டி கார் இருக்கு, பலினோன்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு, ரைட்டா? அந்த கார் 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், ரைட்டா? 2மே கார் தான். 2க்கு எத்தனை டயர் தான்? 2ல என்ன இருக்கு? ஏசி இருக்கு. 2மே யார் தான் ஓட்ட போறா? டிரைவர் தான் ஓட்ட போறாரு. 2லயும் பலூன் இருக்கு. ஆனா அந்த வண்டி 60 லட்சம் ரூபாய், இந்த வண்டி 8 லட்சம் ரூபாய். என்ன வித்தியாசம்? இது பிராண்ட், அது சூப்பர் பிராண்ட். ஒரு சூப்பர் பிராண்ட்னா நம்பிக்கை, லக்ஸுரி. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பிராண்ட் நம்மது சூப்பர் பிராண்ட். அப்படி இந்தியால கிட்டத்தட்ட 7 சூப்பர் பிராண்ட மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஓன் பிராண்ட், ஓன் ப்ராடக்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் சூப்பர் பிராண்ட் தான் எலமெண்ட்ஸ் வெல்னஸ். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல டாப் ரிட்டர்ன் கிடைக்கிற பிசினஸ் வேற ஒண்ணுமே கிடையாது, ஹெல்த் தான். எனி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த கிட்டத்துக்குள்ள ஏதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கீங்களா? யாராவது மெடிக்ளைம் பாலிசி ரீசெண்ட் எடுத்தவங்க யாராவது இருக்கீங்களா? நான் பாலிசி எடுத்திருக்கேனே இன்சூரன்ஸ் சார். 2017 பிஃபோர் கோவிட் ஒரு 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்டார்ல 8000 ரூபாய். இன்னைக்கு சார் இன்னைக்கு 28,000 அப்படி டபுள் ஆயிடுச்சு. டபுள் ஆகி வந்து இன்னைக்கு டபுளா ட்ரிபிளா? ட்ரிபிள் கணக்கு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் ட்ரிபிள் கணக்கு எவ்வளவு சார் இருக்கும் இன்னைக்கு? 1 கோடி. 1 கோடி வந்து இன்னைக்கு நம்ம 22 ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டியோட சேர்த்து 28 ரூபா 26 ரூபா சம்திங் வந்துருச்சு. கொரோனாக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் ஹெல்த் பாலிசி எடுக்கணும்னா 7,000 ரூபாய் இருந்தா போதும். இன்னைக்கு அதே 1 கோடி ரூபாய் ஹெல்த் பாலிசி எடுக்கணும்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் தேவை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க தங்கம் தான் ரேட்டு கொடுதுன்னு. தங்கத்தை விட 1 மடங்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடிருச்சு. ஏன்னா மக்கள் இன்னைக்கு அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஹெல்த். அப்படி ஹெல்த்ல கடந்த 4 வருஷமா இந்தியாவோட பெஸ்ட் ஹெல்த் கேர் ஆயுர்வேதிக் பிராண்ட் ஆயுஷ் டிபார்ட்மெண்டோட பிரீமியம் ப்ராடக்ட் எலமெண்ட்ஸ் வெல்னஸ் நம்ம கிட்ட இருக்கு. சப்ளிமெண்ட் ஆன் அண்ட் ஆன் இருக்கு.
இந்தியா அக்ரோ. நான் இந்த பிராண்ட் லான்ச் ஆகும்போது மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டேன் ஆபீஸ்ல, சார் உலகத்திலேயே 2 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது சார்னு. உடனே கேட்டாரு, யாரும் கேட்ட, ஒண்ணு என் பொண்டாட்டி. அவர் சொன்னாரு ஆமான்னாரு. என்ன சார் ஆமான்றீங்க? ஆமா, என் பொண்டாட்டிக்கு நல்ல பேர் வாங்க முடியாது. உலகத்துல 2 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. ஒண்ணு பொண்டாட்டி, இன்னொன்னு விவசாயி. பொண்டாட்டிக்கிட்டே விவசாயிகிட்டே நல்ல பேர் வாங்குறதே கஷ்டம். 100% உண்மையா தான் நல்ல பேரு கொடுப்பாங்க. அப்படி இன்னைக்கு நிறைய விவசாயி கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த பிராண்டு, இந்தியாவோட முதுகெலும்ப காப்பாத்திட்டு இருக்கிற ஒரு பிராண்டு இந்தியா அக்ரோ நம்ம கிட்ட இருக்கு. ஜோரா ஒரு கைத்தட்டல். அதுக்கப்புறம் ஆஹார் ஃபுட் ப்ராடக்ட், நியூ ஸ்டார் சோப்பு, பேஸ்ட், அனைத்தும் இருக்கு. எம்ஐ ஹோம், வீட்டுக்கு தேவையான ஹோம் கேர், கிச்சன் கேர் அனைத்து ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அதுக்கு இல்லாம ஹலோ லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, நெயில் பாலிஷ், இத்தனை பிராண்ட் நியர்பை லைனப்ல 200 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல வச்சிருக்கிற 7 சூப்பர் பிராண்ட் தான் நம்ம மார்க்கெட் பண்ண போறோம். பார்க்கலாமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு? பார்க்கலாமா? அதை பத்தி பேசணும்னா எனக்கு 5 மணி நேரம் தேவை. நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்ச பிறகு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நீங்க கேளுங்க. பாருங்க, இந்த எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இது கம்ப்ளீட்லி பிரீமியம் ப்ராடக்ட். இந்த பொருள் கொடுக்கறதுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் சேவை கிடையாது. எல்லா லைசன்ஸும் ப்ராப்பரா வந்துடும். இது வரைக்கும் இந்தியாக்குள்ள பிரீமியம் சர்டிஃபைடு வாங்கின ப்ராடக்ட்ஸ் 48 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. அதுல 42 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ல தான் இருக்கு. நம்ம அதனால நம்பர் 1 லீடிங் பிராண்டா இருக்கும். நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க. நமக்கு தேவையான பேக் சார், ஃபர்ஸ்ட் சைடு தானே பேக். கிட்டத்தட்ட அனைத்து ஒரு மனிதனுக்கு தேவையான ஹெல்த்ல அவன் தவிக்கிற அனைத்து பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை நீங்க சாப்பிடுறாங்க மக்கள், 4 நாள்ல சரியாயிரும்னா எதுக்கு 1 மாசம் சாப்பிடுறான்? 1 மாசத்துல சரியாயிரும்னா எதுக்கு 3 மாசம் சாப்பிடுறான்? 3 மாசம் சரியாயிருமா எதுக்கு 1 வருஷம் சுகர் மாத்திரை எடுக்கிறான்? எதுக்கு லைஃப் லாங் எடுக்கிறான்? லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு பழக்க வழக்கம் மாறினால வரக்கூடிய நோய் என்னது? கர்ப்பப்பை பிரச்சனை, லிவர் பிரச்சனை, பிளட் இம்பியூரிட்டி ஆகுறது, தைராய்டு, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது இல்ல? ஜென்சி உங்களுக்காக புரிஞ்சுக்கிறேன். ஹார்ட் அட்டாக் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். ஹார்ட் அட்டாக்ல சாகுறவன் ஒருத்தன் கூட கிடையாது. இன்னைக்கு சாகுறவெல்லாம் கார்டியாக் அரெஸ்ட் செத்து போறான். ஹார்ட் அட்டாக் வேற, கார்டியாக் அரெஸ்ட் வேற. பாக்கியராஜ் காலைல வாக்கிங் போயிட்டு தான் நடந்தாரு, உட்கார்ந்தாரு, பட்டுன்னு விழுந்தாரு, பொட்டுன்னு போயிட்டாரு. இன்னைக்கு எல்லாம் சாகுறது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்னா 15 நாளைக்கு முன்னாடி கை தூக்க முடியாது, அவருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட் எப்போ வரும்னு தெரியாது. திடீர்னு நடந்து போயிட்டு இருப்பீங்க, வேர்க்கும், இதயம் துடிப்பு நின்றும், இறந்து போயிருவாங்க. இன்னைக்கு நாம தவிக்கிற பிரச்சனை கார்டியாக் அரெஸ்ட். இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கு ஒண்ணு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரணும். ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த 5 துறைக்குள்ளதான் எதுக்காவது வரணும். இத்தனை மக்கள் தவிக்கக்கூடிய 374% கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகமா இருக்குன்றாங்க. 10ல் ஒருத்தனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கான். இன்னைக்கு தைராய்டு லைஃப் லாங் மருந்து எடுக்கணும். லிவர் இஷ்யூ இன்னைக்கு மஞ்சக்காமலைக்கு மருந்து இல்ல. இந்த மாதிரி மக்கள் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஜரான 23 நோய்களுக்கு ஒரே தீர்வு இருக்கிற பிராண்ட் தான் எலமெண்ட்ஸ் வெல்னஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கைத்தில் பார்த்தாது சார், நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ப்ரோக்ராம் முடிச்ச உடனே உட்காருங்க. நான் இந்த கம்பெனிக்காக பேசலாம், கூகுள் ஏன் பேசணும், சாட் ஜிபிடி ஏன் பேசணும்? இந்த பிராண்டை பத்தி நெட்ல அடிச்சு பாருங்க, ரியலா ஃபேக்கா ஸ்கேமான்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு எலமெண்ட்ஸ் வெல்னஸ். நெக்ஸ்ட் ஆன் அண்ட் ஆன். அதுக்கு அடுத்து தேவை சப்ளிமெண்ட். நம்ம உணவு மாறி போச்சு, ஆரோக்கியமான உணவு எடுக்கணும், இல்ல சப்ளிமெண்ட் எடுக்கணும், அப்பதான் உயிர் வாழ முடியும். மக்கள் சப்ளிமெண்ட் நோக்கி போறாங்க. எல்லாரும் சப்ளிமெண்ட் தேடுறாங்களா தேடலையா? நீங்க டிவில பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. பங்கஜ கஸ்தூரி வருதா வரலையா? சவனபிராஷ் வருதா? எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட் தேவை. அப்படி நம்பர் 1 சப்ளிமெண்ட் பிராண்ட் ஆன் அண்ட் ஆன் நம்ம கிட்ட இருக்கு. விவசாயத்துக்கான பொருள். இது ஒரு பெரிய காமெடி. இது பூச்சி கொல்லி இல்ல, பூச்சி விரட்டி. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் நைட்டு 11 மணிக்கு, சார் ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னு ஒரு மேடம் அடிச்சாங்க. என்ன மேடம் ஆச்சு? எனக்கு வீட்டுக்காருக்கு சண்டை சார். சார் டபக்குன்னு எடுத்து எம்ஐ வீரை குடிச்சிட்டாரு சார் மருந்த. ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், ஒன்னும் ஆகாது, 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாருங்க. ஏன்? பூச்சியவே கொள்ளாது, உங்க புருஷனையா கொல்ல போதாது? பூச்சியை கூட கொள்ளாது, யாரத்தான் கொல்லும்? புருஷனையா கொல்ல போகுது. அந்த மாதிரி அனைத்துக்கும் தேவையான இது வரைக்கும் விவசாயிகள் எங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட் 10% செலவு குறைச்சு 25 வருஷம் ஈல்டு கூட்டி கொடுக்கிற ஒரு பொருள். 4 நாளைக்கு முன்னாடி கரூர்ல நான் பார்த்தேன்.
அவர் சொன்னாரு, எங்க அப்பா காலத்துல எவ்வளோ தென்னை மரத்துல தேங்காய் வெட்டணுமோ, நான் பிறந்து எனக்கு வயசாகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, கடந்த 10 வருஷம் பேர் விளைச்சல் பார்க்கல, ஆனா உங்களோட ப்ராடக்ட் கொடுத்து இந்த வருஷம் தான் எங்க அப்பா கண்ட விளைச்சல் பார்க்குற அளவுக்கு ப்ராடக்ட் நமக்கு தரும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அழகு சாதனப்பட்ட பொருட்கள், சோப்பு, பேஸ்ட், ஹேர் ஆயில், பெர்ஃபியூம் அனைத்தும் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 1 month ஆகுது. வெள்ளையா இருக்கிறவங்கள வெள்ளையா காமிக்கிறதுக்கு, கருப்பா இருக்கிறவங்கள கருப்புல அழகா காமிக்கிறதுக்கு லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் நம்ம போட முடியுமான்னு கேக்குறியா? நம்ம போடலாம், என்ன தப்பு? ஏன் போடக்கூடாது? ஏன் பெண்களுக்கு தான் எல்லாமே? நான் கேட்கிறேன், எங்க எல்லாம் ஆண்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன், அதெல்லாம் சிங்க பெண்ணு சிறப்பு படம், ஆண்கள் நாங்கெல்லாம் எங்க போறது? உங்களுக்கு மட்டும் தானாமா எல்லாமே இருக்கு? எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லையா? உங்களை கூட இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா நாங்க தான் நிறைய பேர் தப்பிச்சு ஓடி வர வேண்டியதா இருக்கு. எங்க பஸ்ல எங்களுக்கு தான் தெரியும், ஆமாவா இல்லையா? உங்களுக்காக கூப்பிட்டா ஒருத்தன் வரா, எங்கெல்லாம் கூப்பிட்டா எவனும் வரவனே பிரச்சனை தான் எங்களுக்கு. நானே சிஎம் பார்த்தா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், ஐயோ நீ சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு பட போடு, ஆண்களுக்கு அட்லீஸ்ட் மரியாதையாவது கொடுங்கயா. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கூட நாங்க என்ன பண்ண முடியல, போக முடியல. உண்மையா இல்லையா ப்ரோ? அந்த மாதிரி ஆண்களும் பயன்படுத்தலாம், ஒண்ணும் இல்ல. நம்ம லிப்ஸ்டிக் போடுவோம், என்ன தப்பு? போடுவோம். இப்ப என்னண்ணே, நமக்கு உதடு இல்லையா? என்னண்ணே, நம்ம கண்ணுல போடுவோம், என்ன தப்பு? நம்ம கண்ணு இல்லையா? கண்ணுக்கு மேல முடி இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் அழகா இருக்கிறதுக்கான பொருள். அதே மாதிரி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இருக்கு. இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் லைன்அப்ல இருக்குங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்றேன், 33 DOBPK 1341Q1ZW ஒரு பிசினஸ் மேன் 2 விஷயம் சொல்ல மாட்டான். நான் பப்ளிக்கா சொல்றேன். ஒன்னு அவன் GST நம்பர், நான் பேன் கார்டு நம்பர். 33 DOBPK 1341Q1ZW GST நம்பர் எங்க வேணா சர்ச் பண்ணிக்கோ. மோர் தென் 70 crores டர்ன் ஓவர் கொடுத்திருக்கேன் மை லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும். மோர் தென் தமிழ்நாட்டுல 8 டிஸ்ட்ரிக்ட் மேல மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். ஒரு இடத்துல கூட 10 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இனி 10 வருஷம் நடத்துவேன். என் உடம்புல மூச்சு இருக்கு நடத்துவேன். எனக்கு அப்புறம் என் பையன் நடத்துவான், என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் நடத்துவான். நெப்போட்டிசம் அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் கொண்டு வருவோம் நாங்க. ஏன் பணக்காரன் மட்டும்தான் பணக்காரனா இருக்கணுமா? ஏழை பணக்காரன் ஆகக்கூடாதா? 10 வருஷமா பண்றேன். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒரு இடத்துல கூட இந்த பொருள் கார்த்திகேயனை கை கட்டி நிக்க வச்சது இல்ல, கை எடுத்து கும்புற அளவுக்கு தான் இத்தனை பிராண்ட் இத்தனை ப்ராடக்ட் மாற்றி இதோட ரிசல்ட் அந்த மாதிரி. நீங்க ஒரு பேஸ்ட் கஸ்டமரா இருக்கட்டும், விவசாய கஸ்டமரா இருக்கட்டும், ஹெல்த் கஸ்டமரா இருக்கட்டும், 1 டைம் போனா ஃபர்ஸ்ட் வரும்போது தம்பின்னுவாங்க, 2வது டைம் சார்னுவாங்க, 3வது பெத்த பிள்ளை மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்த நம்மள பாக்குறாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஃப்ரீயா உட்காந்து என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு கேளுங்க. நம்ம நேரம் இன்கம் பிளானுக்கு போலாமா? நான் சொன்னேன் உங்க ஹேபிட்ட பிசினஸா மாத்துங்கன்னு சொன்னேன். மாத்தியாச்சா? இனி இந்த பிசினஸ் நுழையணும்னா ஒண்ணுமே இல்லை, உன் எக்ஸ்பென்ஸ இன்வெஸ்ட்மெண்டா மாத்து. என்ன எக்ஸ்பென்ஸ்? நான் சொன்ன எல்லா பொருளும் உங்க வீட்டுக்கு தேவையா தேவையில்லையா? என்னங்க சவுண்ட காணோம்? இல்லங்க பத்தலைங்க, இல்லங்க வேணாங்க. இங்க இன்னைக்கு பல்லு விளக்குனே வளர்க்கலையா? விளக்குனா இப்படித்தான் சொல்றேன், இப்படி சொல்லக்கூடாது. நம்ம குளிக்கிறோம்ல டெய்லிண்டா, பொய் சொல்லாத, உண்மையாவா? சத்தியமா குளிச்சியா? நான் குளிச்சுட்டேன்டா. நான் டெய்லியும் குளிக்க மாட்டேன், ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை. இன்னைக்கு தான் குளிச்சேன், இன்னைக்கு குளிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். வருஷத்துக்கு 30 டைம் குளிப்பேன், மாசத்துக்கு 3 டைம் குளிப்பேன். தண்ணி பஞ்சம்ல. அப்போ நான் உங்ககிட்ட சொல்றது, உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை ஏதோ ஒரு கடையில MRP கொடுத்து வாங்குறீங்கல்ல, நீ MRP கொடுத்து வாங்காதீங்க. குவாலிட்டி இல்லாத பொருள் வாங்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இந்த பிசினஸ் அப்போ இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான பொருள் அரிசி, பருப்பு, எண்ணெயை தவிர அனைத்தும் மைலேஷியல் மார்க்கெட்டிங்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை உங்க ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி மினிமம் உங்களுக்கு தேவையான பொருளை 5000 ரூபாய்க்கு மேக்சிமம் எவ்வளவு வாங்கிக்கணும். வாங்கி கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க, தென் யூஸ் பண்ணுங்க, தென் ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கோடிக்கணக்கான விளம்பரத்துக்கு போற காசை உங்களுக்கு திருப்பி தரேன்னு சொல்றது மை லைஃப் ஸ்டைல். சிம்பிள். இதுக்காக நீ எந்த பணமும் செலவு பண்ண அவசியம் கிடையாது. நீ எங்கேயோ வாங்க போற பொருளை 1 டைம் மை லைஃப் ஸ்டைல் வாங்கணும். வாங்கலாமா வாங்கக்கூடாதா?
சத்தமா ரெடி? நாங்க கையை காண ரெடி? உங்களுக்கு தேவையான பொருள் நான் கொடுக்குற பொருள் இல்ல, உனக்கு தேவையான பொருள். நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை பொருளை எனக்கு 10 மிளகா பொடி வேணுமா வாங்கிக்க, மல்லிப்பொடி வேணுமா வாங்கிக்க, உப்பு தான் வேணுமா வாங்கிக்க, லிப்ஸ்டிக் தான் வேணுமா வாங்கிக்க, ஹெல்த்துக்கான பொருள் தேவையா வாங்கிக்க, கக்கூஸ் கவுற பொருள் தான் தேவையா வாங்கிக்க. உனக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வாங்கு. அந்த பொருளை யூஸ் பண்ணி பாரு, ஃபீல் பண்ணி பாரு. நல்லா இருந்தா 4 பேருக்கு சொல்லு. அந்த 4 பேருக்கு சொல்றதுனால உனக்கு இந்த கம்பெனி 7 வகையான வருமானம் தரேன்னு சொல்றான். பார்க்கலாமா? ரெடி? ரெடினா ஒரு ஜோரம் ஒரு கைத்துல கொடுக்கலாம்ல. நெக்ஸ்ட் 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 அப்படி 7 வகையான வருமானம்ல முதல் வருமானம் ரீட்டைல் வருமானம். இந்த பொருள் நீங்க என்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனீங்களோ அன்னையில இந்த பொருள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் கிடைக்கும். நீங்க எம்ஆர்பிக்கு மார்க்கெட் பண்ணலாம். 20 to 65% மார்ஜின் தராங்க. ஆவரேஜ் மார்ஜின் 30% தராங்க. மைலேஜ் ஸ்டைல் பெரிய மார்ஜினுங்க. இந்த ஹோட்டல் 13% லாபத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட் 10% கிடைச்சா போதும்ன்றான். ஒரு மெடிக்கல் ஷாப் 20% கிடைச்சா போதும்ன்றான். நீங்க நிறைய பேர் சொல்ற பிசினஸ் நாலேஜ் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கடை நல்லா ஓடுது அப்படின்னா நிறைய லாபம் சம்பாதிக்க நினைக்கிறீங்க, தப்பு. அது இன்கம். இன்கம் வேற, ப்ராஃபிட் வேற. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஒரு தொழில் நடக்குதுன்னா அந்த தொழில்ல வர வருமானத்துல செலவை கழிக்கணும். செலவை கழிச்சு மிஞ்சி இருக்கிறதா என்னதுங்க? ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் இன்னைக்கு நல்லா பண்ற பிசினஸ்ல 20% கிடைச்சா போதும்ன்ற இடத்துல எவ்வளவு தாராளமான மனசு பாருங்க. 30% தரேன்னு சொல்லுது ரீட்டைல் ப்ராஃபிட் மைலேஷன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட் வீக்லி போனஸ், மந்த்லி போனஸ், இயர்லி போனஸ். நெக்ஸ்ட் சார் பிரான்சைசி பிசினஸ் மாடல் இருக்கு. நான் ரீட்டைலிங் நல்லா பண்றேன் சார், எனக்கு வீட்டுக்கு ஒரு மாசம் 25,000 ரூபாய், நான் ஒரு பார்ட் டைமா வரேன் சார், 25,000 ரூபாய் மாசம் என்னால மைலேஜ்ல கிடைக்கும் அப்படின்னா தாராளமா பிஆர்எஸ்எம் ஒரு பிரான்சைசி இருக்கு. ஒரு 10 பைசா டெபாசிட் இல்லாம மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க என் கூட 2,000 பேத்துக்கு மேல இருக்காங்க. அந்த பிளான் கூட உட்காந்து உங்களை கொண்டு வந்தவங்க முடிச்ச பிறகு தெளிவா உட்காந்து கேட்டு அதுலயும் வரலாம். மெயினான ஒரு இன்கம் வீக்லி இன்கம் தான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 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 வீக்லி இன்கம். இந்த ஒரு வருமானம் சுத்தா 10 வருமானம் இருக்கு. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பார்க்கலாமா? அது ரெடி? ஒரு நல்ல கைத்தட்டல். சரி, நான் கேட்கிறேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம சாஃப்ட்வேரை கொஞ்சம் நல்லா மாத்தலாம். நல்லா படிச்சா நல்ல வேலை, இப்படிதானே சொல்லி வளர்த்தான் என்ன? அப்ப நமக்கு வாத்தியார் வந்தார்ல ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு. நல்லா படிச்சாலும் தானே வந்தாரு. அவர் வாழ்க்கை நல்லா இருக்கா? இல்ல அவர் நினைச்ச மாதிரி வாழ்றாரா? எஜுகேஷன் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than எஜுகேஷன். உன் திறமை, படிப்பு, கல்வியை விட நீ எவ்வளோ திறமை வளர்த்த. நல்ல தொழில், நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். தலப்பா கட்டி திண்டுக்கல்லுக்குள்ள 20க்கு 10 கடை. ஆனா இன்னைக்கு வேர்ல்டுலயே ஒரு பிரியாணி கடைக்கு அதிக பிரான்சைசி கொண்ட ஒரே ஒரு கடை எதுன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. கருப்பட்டி காஃபி நெல்லை பைபாஸ் ரோட்ல ஒரே ஒரு கடை. ஆனா இன்னைக்கு பைபாஸ் நீங்க தொட்டீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு கருப்பட்டி காஃபி இருக்கு. நெட்வொர்க். நெட்வொர்க். உங்க நெட்வொர்க் ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா நெட்வொர்க் டெவலப் பண்ண தெரியணும். சார் பேரு வினோத்குமார். வினோத்குமார் சார் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு தேவையான 10,000 ரூபாய் ப்ராடக்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த பொருள் நல்லா இருக்கு. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, படிச்சவனுக்கு படிச்சதுக்கான வேலை இல்ல. எல்லாரும் ஒரு எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. அதுல எஸ்பெஷல் நிறைய லேடிஸ் இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் 3 துணி தைப்பது, மாவாட்டுவது, பார்லர் ஆரம்பிப்பது. ஏன்னா இது விற்கிறனா 3 நம்மளே அனுபவிச்சுக்கலாம். கரெக்டா? டெய்லரிங் கத்துக்குவோம். எவனும் ஜாக்கெட் தைக்கலாம், யாருக்கு தச்சுக்கலாம்க்கா? நமக்கு தச்சுக்கலாம். மாவாட்டி விற்கலாம், விற்கலன்னா யாரும் சுட்டுக்கலாம்? பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம். யாருமே வரலன்னா அந்த கிரீமை யாரு பயன்படுத்திக்கலாம்? ஐயோ, எவ்வளவு ஒரு புத்திசாலிதானோ. இந்த மாதிரி நிறைய பேரு. அதே மாதிரி நம்ம பசங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா மேக்ஸிமம் எதுக்குள்ள போறோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறான்.
காலவாசல்ல இருந்து மதுரையில பழங்காலத்து வரைக்கும் நடந்தா ஒரு 1000 தள்ளு வண்டி கடை இருக்கு. அதுல 900 பேர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனரேஷன்காரன் தான். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைச்சா போதும்னு என்ன பண்ணிடுறான், ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ மோமோஸ் கடையோ டெசர்ட் கடையோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிடறான். நான் கேட்கிறேன், எது ஆரம்பிக்காலும் 5 லட்சம் 10 லட்சம் தேவை. 4 கஸ்டமர் நீ பழகணும். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் 4 பேர்ட்ட பழக தெரிஞ்சா போதும். வினோதனை இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாரு, நல்லா இருக்கு, இந்த மாதிரி நீனும் இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி இது ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 10 பேர்கிட்ட சொல்றாரு. 10 பேர்ல ஒரு 2 பேர் வாமச்சா நானும் பண்றேன்னு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க கார்த்திக்கும் அங்க ராஜின்னு ஒரு பொண்ணு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எங்களுக்கு தேவையான பொருள் நாங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்றோம். நாங்க 10,000க்கு வாங்கி யூஸ் பண்ணதுக்கு எங்களுடைய ஸ்பான்சர் வினோத் சாருக்கு அந்த வார வருமானமா 1200 ரூபாய், 10,000 அமௌண்ட்டுக்கு ஏறக்குறைய ஒரு 1000 ரூபாய் இன்கம் டாக்ஸ் பிடிச்சது போக அவர் அக்கௌண்ட்டுக்கு ஒயிட் மணியா மைலேஷியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் மாத்தி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக 2 சொல்லியிருக்கேன். எத்தனை பேரை வேணா கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கார்த்திக் வந்திருக்கேன், நெக்ஸ்ட் சார் இங்க கார்த்திக் வந்திருக்கேன், கவனமா கவனிங்க. இங்க ராஜி வந்திருக்கோம். இனி நாங்க எங்களோட கான்டாக்ட்ஸ்குள்ள ஒண்ணு இந்த பிளானை கொண்டு போவோம், இந்த ப்ராடக்ட் கொண்டு போவோம். சே எஸ் ஆர் நோ? கேட்கல சத்தமா? நான் என்ன வேணா கொண்டு போகல என்னோட கான்டாக்ட்ஸ்குள்ள. நான் சம்பாதிக்கிறதுக்காக பாருங்க, கடவுள் ஆரோக்கியம் கொடுத்தவன்ட்ட பணம் கொடுக்க மாட்டான், பணம் கொடுத்தவன்ட்ட ஆரோக்கியம் கொடுக்க மாட்டான். கரெக்டா இல்லையா? அப்ப என் நெட்வொர்க்ல பணம் இல்லாதவனுக்கு வாய்ப்பை கொண்டு போவேன், ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு பொருளை கொண்டு போவேன், ஏதோ ஒண்ணு கொண்டு போவேன். கரெக்டா? என் மூலமா ஒரு 2 சேல் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 பிசினஸ் நடக்குது. எனக்கும் அந்த வாரம் 1200 கிடைக்கும், 1500 கிடைக்கும், ராஜி மேடத்துக்கு 1500 கிடைக்கும், எங்களை ஸ்பான்சர் பண்ண வினோதனுக்கு 3000 கிடைக்கும். அடுத்தவனை வாழ வச்சு வாழ்ற ஒரு இண்டஸ்ட்ரி தான் மைலேஷியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட். புரிஞ்சுக்கோங்க. சரி ஆனா ஒரு டவுட், இவனை நான் சேர்த்தனால காசா? தப்பு. இவனை சேர்த்தனால உங்களுக்கு காசு இல்ல, இவன் எடுத்த பொருள்னால உங்களுக்கு காசு. புரியுதா? நாம் ஒருத்தனை சேர்த்தனால பணம் இல்ல, மக்கள் கூட கூட வியாபாரம் கூடும். அதான் கான்செப்ட். கரெக்டா? இப்ப ஒரு டீம் 3 பேரோட டீம் 6 பேர் இருக்காங்க. 500 பேரை சந்திக்கிறதுக்கு 5-6 ஏரியாக்கு ஸ்பெட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட சோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. கரெக்டா இல்லையாங்க? ஒரு ஆளுக்கு நீங்க மினிமம் 100 பேர் பழக்கம் இருக்கு. 6 பேர்னா மினிமம் 500 இருந்து 600 பேரை பழகலாம். 10 ஏரியால இந்த பிசினஸ் ப்ராடக்டை கொண்டு போகலாம். பாருங்க அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் சார் 60,000 பிசினஸ் நடக்குது. அந்த வாரம் வருமானமா 6,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் சார் கொஞ்சம் ஸ்பீடா. நெக்ஸ்ட் பிசினஸ் ஒரு டைப்ல வராது. இப்ப சொன்னாங்க இல்லையா பூமிநாதன் சார் காம்பாரோட இன்கம் என்ன, ஏன் இன்கம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லட்சக்கணக்கில் ஏன் பிசினஸ் வருது பாருங்க. நான் சொல்றேன், 12 லட்சம் பிசினஸ் நடக்குது. அந்த வார வருமானமா 1,20,000 கிடைக்கும். இப்படி 500ல இருந்து அதிகபட்சம் ஒரு வாரம் பேக், அதிகபட்சம் ஒரு வாரம் 2,10,000 வரைக்கும் பெர் வீக் சம்பாதிக்க முடியும்.